Hi, this is Hema from Good Luck Fashion Institute. Last video la nama back part eppadi cut பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா front part cutting பாப்போம். So already நான் diagram போட்டு வச்சிருக்கேன். இதுல வந்து drafting வந்து பாத்தீங்க அப்படினா 0 to 1 length blouse ஓட length minus 1 inch. So இப்போ ஃப்ரண்ட்டுக்கு நம்ம பட்டி அட்டாச் பண்ணுறதுனால சீம் அலவன்ஸ் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதும் கிடையாது. ஆக்சுவல் லென்த்லேருந்து நம்மளோட ப்ளவுஸ் என்ன லென்த்தோ அதுலேருந்து 1 இன்ச்சை நம்ம மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போது என்னோட ப்ளவுஸ் லென்த் வந்து 14 minus 1 13. ஓகேவா? ஸோ இது எப்படி எல்லாருக்குமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்தே இது ஒரு சிம்பிள் பேட்டர்ன் அப்படிங்கிறதுனால இது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி பஸ் சைஸ் பெருசாக இருந்தால் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற கான்செப்டே நம்ம பார்க்கல. நம்ம வந்து ஒரு ஈஸி வேல எல்லாருக்குமே ப்ளவுஸ் எப்படி செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து. ஸோ அதனால யூஸ்வலாகவே 80% ஆஃப் பீப்புளுக்கு நீங்கள் இந்த மாதிரி கட்டிங் போடும்போது செட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே நீங்கள் என்ன லென்த் எடுக்கிறீங்களோ அதுலேருந்து 1 இன்ச்சை நீங்கள் மைனஸ் பண்ணாலே இது வந்து மேக்ஸிமம் செட் ஆகும். யாருக்கெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிறதையும் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கேருந்து 0லேருந்து 1 வந்து பார்த்தீங்கன்னா நான் 13 எடுத்திருக்கேன். அண்ட் 0 to 2 பேக்கில் எடுத்த மாதிரியே 6 inches எடுக்கிறோம். 2 to 3 ஆல்சோ 6 inches எடுக்கிறோம். அண்ட் 0 to 4 ஆல்சோ 6 inches எடுக்கிறோம். ஸோ சேம் இது எல்லாமே நம்ம பேக் பார்ட்டில் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரியே எடுக்கிறோம். இங்கேருந்து இங்கே 4 to 5 ஆல்சோ நம்ம வந்து பேக் பார்ட்டில் எப்படி எடுத்தோமோ அதே தான். செஸ்ட்டு ரவுண்ட் டிவைடட் பை 4 + 1.5 inches சீம் அலவன்ஸ் அப்படி எடுத்திருந்தோம் நம்ம பேக் பார்ட்டில். ஸோ என்னோட செஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 34, நான் வந்து அடுத்த சைஸ் 36 எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு ஏன் நான் இந்த மாதிரி எடுக்கிறேன் அப்படிங்கிறத புரியலன்னா பேக் பார்ட்டோட வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ எப்போதுமே நம்ம செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது கரெக்டான அளவு எடுத்தோம்னா ப்ளவுஸோட ஃபிட்டிங் கரெக்டாக இருக்காது. ஈஸ் அலவன்ஸ் கொடுத்து நம்ம வந்து கட் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து ப்ளவுஸ் வந்து ப்ராப்பராக நல்லா ஃபிட்டில் இருக்கும். ஸோ அதனால் என்னோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 34, நான் அடுத்த சைஸ் வந்து 36 எடுக்கிறேன். டிவைடட் பை 4 9 + 1.5 inch வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ டோட்டலாக 10.5, 4 to 5 வந்து 10.5 நான் எடுத்துக்கிறேன். இப்போ வேஸ்ட் மார்க்கிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேக் பார்ட் எடுக்கிற மாதிரி இதில் இருக்காது, கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 6 பேக்கில் நம்ம எடுத்த மாதிரியே வேஸ்ட் ரவுண்ட் அது அப்படியே எடுத்துக்கிறோம். டிவைடட் பை 4 + 1.5 inch வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துருந்தோம். ப்ளஸ் பேக் பார்ட்டில் 1 inch டாட்டு கொடுத்துருந்தோம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 inch வந்து நம்ம டாட்டுக்கு அலவன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த அலவன்ஸ் நீங்கள் கொடுக்காம ஸ்டிச் பண்ணிங்கன்னா டாட்டோட கப் ஷேப் ஒழுங்காக வராது. ஸோ அதனால இந்த அலவன்ஸ் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். இது எல்லாருக்குமே செட் ஆகுமான்னு கேட்டால் நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் பீப்புளுக்கு இது செட் ஆகும். காமனாக இதையே ஃபாலோ பண்ணுங்கள். இன்கேஸ் ஒருத்தர் 2 பேருக்கு ஆல்ட்ரேஷன் வர சமயத்தில் அதை எப்படி சரி செய்யறதுங்கிற நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போது வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 டிவைடட் பை 4 + 1.5 inch வந்து சீம் அலவன்ஸ் ஸ்டிச்சிங்கான அளவு ப்ளஸ் 3 inch டாட்டு. ஸோ டிவைடட் பை 4 வந்து 7.5 + 1.5 9 + 3 inch 12. ஸோ 1 to 6 வந்து பார்த்தீங்கன்னா நான் 12 inch எடுத்திருக்கேன். ஸோ 12 inch எடுத்துட்டு இப்போ எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் நம்ம எதுவுமே கொடுக்க தேவையில்லை, அப்படியே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது ஹேம் ஹோல் மார்க் பண்ணும்போது நம்ம பேக்கில் எடுத்த மாதிரியே 7 is மிட் பாயிண்ட் ஆஃப் 2 to 3. ஸோ இதுக்கும் மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இங்கே இருந்து 45 degree ஆங்கிளில் 1 inch இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். அப்படியே கொஞ்சம் டவுன் மிட் பாயிண்ட்லேருந்து டவுன் வந்து இந்த 1 inch மீட் பண்ணி கொஞ்சம் முன்னாடியே இந்த ஷேப்பை கொடுத்துடுறோம். டைரெக்டாக ஜாயின் பண்ணாமல் கொஞ்சம் முன்னாடியே இந்த கர்வ் ஷேப் வந்துடணும். ஸோ இப்போ ஹேம் ஹோல் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போது நீங்கள் கேட்கலாம், பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு கர்வ் கொடுப்பாங்க இல்லையா, ஒரு டீப் கொடுத்துட்டு கட் பண்ணுவாங்க. ஃப்ரண்ட் ஷேப்புக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் கொடுத்துட்டு கட் பண்ணுவாங்க. நான் வந்து அந்த மாதிரி கர்வ்ஸ் எல்லாம் கொடுக்காம தான் நான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன். மேக்ஸிமம் நான் அந்த மாதிரி தான் ப்ளவுஸ் அண்ட் டாப் ஸ்டிச் பண்ணுவேன். ஒரு சில பர்சன்ஸ்க்கு நான் சொல்கிற மாதிரி அது நீட் இருக்க பர்சனுக்கு மட்டும் கொடுத்தா போதும். அதை கொடுக்குறோம் அப்படின்னா அதனால நமக்கு ஏதாவது யூஸ் இருக்குது இல்லை யூஸ்லெஸ் அப்படிங்கிற விஷயத்துக்குலாம் வரல. அது கொடுத்தா ஷேப் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும்.
ஸோ பிளவுஸ் நீங்கள் ஸ்டார்டிங் கற்றுக்குறீங்க, நிறைய ஆல்ட்ரேஷன் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது, எப்படி கட் பண்ணுறதுங்கிறத கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த டெப்த் கொடுத்து கட் பண்ணுறதுனால என்ன யூஸு, இல்லை வேற ஏதாவது நம்ம எக்ஸ்ட்ராவாக இந்த பிளவுஸில் ஆட் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படிங்கிறத அதுக்கப்புறமா நீங்கள் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிளவுஸ்னா என்ன, அதை எப்படி கட் பண்ணுறோம், எப்படி ஸ்டிச் பண்ணுறோம், அதை தான் நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் அந்த டெப்த் எதுக்காக அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அந்த மாதிரிலாம் பார்க்கலாம். ஸோ டெப்த் இல்லாமல் இந்த பிளவுஸை தச்சு பாருங்க. ஷேப் வந்து உங்களுக்கு எந்த வித ஆல்ட்ரேஷனும் இல்லாமலே தான் வரும். ஸோ நான் அந்த மாதிரி நிறைய கஸ்டமர் அண்ட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நான் வந்து டெப்த் கொடுக்காம தான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் கொடுப்பேன். ஸோ 5 பிளவுஸஸ் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த டெப்த்னா என்ன, அது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த டெப்த் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத நான் வந்து டீச் பண்ணுவேன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பிளவுஸ் கற்றுக்குறீங்க, இல்லை நீங்கள் ஆல்ரெடி கற்றுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. ஸோ நீங்கள் வந்து இந்த மெத்தட்லேயே நீங்கள் ஃபஸ்ட்டு இதை கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமா டெப்த் கொடுத்து எப்படி நம்ம கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சம்டைம்ஸ் டெப்த் கொடுத்து கட் பண்ணும் போது ஸ்லீவுமே கரெக்டாக அதே மாதிரி டெப்த் கொடுத்து கரெக்டாக அட்டாச் பண்ணணும். ஸோ அது பண்ணாமல் நமக்கு நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் வரும். அந்த சரியாக செய்யலைன்னா பிளவுஸோட ஃபிட்டிங்கும் கரெக்டாக வராது. ஸோ அவ்வளோ கன்ஃபியூஷன் பண்ணி நம்ம வந்து ஒரு பிளவுஸை ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப டயர்ட் ஆகிடுவோம். ஸோ அதனால நம்ம வந்து அந்த கான்செப்ட் உள்ளேயே நம்ம போகிறது கிடையாது. ஸோ டேரெக்டாக இதை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் நம்ம அதை எதுக்கு கொடுக்கணுங்கிறதையுமே நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பேக்குக்கு எப்படி கொடுத்தோமோ அதே ஷேப் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம இங்கே டாட் பிடிக்கணும் இல்லையா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம டாட் பிடிக்கும் பொழுது என்ன ஆகும்னா ஒரு டெப்த் ஃபார்ம் ஆகும். அந்த டெப்த்தே வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும். இன்கேஸ் அது நீட் இருந்துச்சுன்னா அந்த டெப்த் வேணும்னும் போது நம்ம அதை கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வித்தவுட் டெப்த்தில் தான் நம்ம பிளவுஸ் தைக்க போகிறோம். ஸோ அதனால் இப்போ இந்த ஹாம் கர்வ் வந்து நான் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு அண்ட் நெக் பார்க்கலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம பேக்குக்கு எடுத்த மாதிரி 0 to 8 வந்து 2.5 எடுத்துக்கிறோம். அண்ட் 0 to 9 வந்து ஃப்ரண்ட் நெக் எடுத்துக்கிறோம். என்னோட ஃப்ரண்ட் நெக் 6. ஸோ இங்கேருந்து இங்கே நான் 6 எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நம்ம 2.5 எடுத்துக்கிறோம், இங்கே 3 இன்ச்சு. நான் பேக்குக்கு சொன்ன மாதிரி மேலே 2.5 எடுத்தீங்கன்னா இங்கே 3 இன்ச் எடுக்கணும். ஸோ அதே மாதிரி 2.5 3 இன்ச்சுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் என்னோட நெக் டீப்பை வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ அப்படி வரையும் போது உங்களோட நெக் வந்து ரொம்ப அழகாக ப்ராப்பர் யூ ஷேப்பில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வரைஞ்சி முடிச்சிருவோம். டாட் எப்படி மார்க் பண்ணுறதுங்கிறதா ரொம்ப பெரிய வேலை. ஸோ அதை ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஷேப்பு, இந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்காக நம்ம இந்த ஷேப் கொடுப்போம். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1 இருந்து 10, 1 to 10 அண்ட் 6 to 11, 1.5 இன்ச் கொடுக்குறேன். ஸோ இங்கேருந்து இங்கேயும் 1.5. சில பேர் வந்து இங்கே கொஞ்சம் அதிகமாகவும் இங்கே கொஞ்சம் கம்மியாகவும் கொடுப்பாங்க. ஸோ நம்ம அந்த மெத்தடெல்லாம் பார்க்க தேவையில்லை. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ 1.5 கொடுத்துக்கிறோம். இந்த டாட் நம்ம மார்க் பண்ணுவோம். இதோட ஃபார்முலா நான் சொல்கிறேன். ஸோ அதோட மிட் பாயிண்ட்டுக்கு இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிப்போம். இப்போ டாட் மார்க் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டில் மார்க் பண்ண மாதிரியே 1 இருந்து A, 1 to A வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இதுவுமே ஒரு காமன் மெஷர்மெண்ட் தான். ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் பீப்புளுக்கு செட் ஆகிற ஒரு மெஷர்மெண்ட்ஸ். ஸோ நிறைய பேருக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. யாருக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ 1 to A 3 இன்ச்சஸ் எடுத்துக்கிறோம். A to B மே வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ் எடுத்துக்கிறோம். ஏலேருந்து B 3 இன்ச்சஸ் எடுத்துக்கிறோம். அண்ட் C is the midpoint. C is midpoint of A and B. And C to D வந்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ் எடுத்துக்கிறோம். C to D 3 இன்ச்சஸ். ஸோ C to D வந்து 3 இன்ச்சஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ட்ரா பண்ணும்போது A and D ஜாயின் பண்ணுறீங்க இல்லையா, அந்த லைனை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் B and D ஜாயின் பண்ணுற லைனை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைன் டு இந்த லைன், இந்த பாயிண்ட் டு இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்க இல்லையா ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணும்போது. திரும்ப நான் சொல்கிறேன். 1 to A வந்து 3 இன்ச் எடுக்கிறீங்க. A to B அகைன் 3 இன்ச் எடுக்கிறீங்க. C வந்து மிட் பாயிண்ட் எடுத்துட்டு Cலேருந்து மேலே வந்து D வந்து 3 இன்ச் எடுக்கிறீங்க. ஸோ இந்த டியை வந்து ஜாயின் பண்ணோம், ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறதுக்காக நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ A and D ஜாயின் பண்ணுற லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. அண்ட் B and D ஜாயின் பண்ணுற லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கப்புறமா சென்டர் டாட், இந்த சென்டர் டாட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஹார்ம்ஹோல் டாட்னு சொல்லுவோம். இதை வந்து மெயின் டாட் அப்படின்னு சொல்லுவோம், ஏன்னா வேஸ்ட் டாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வேஸ்ட் டாட்டை நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து மார்க் பண்ணிட்டோம்.
அண்ட் இந்த சென்டர் டாட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டெண்ட் பண்ற லைன் வருது பத்தியா, நெக்க ஃபேஸ் பண்ண மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ற லைன்ல 1.5 இன்ச் எடுக்கிறீங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1.5 இன்ச் எடுக்கிறீங்க. 1.5 இன்ச்ல இருந்து நம்ம சென்டரை ஃபேஸ் பண்ண மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. எங்க நீங்க 1.5 இன்ச் எடுக்கிறீங்களோ அதுக்கு சென்டரை ஃபேஸ் பண்ண மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து 1/2 இன்ச் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம இந்த டாட் வந்து பாத்தீங்கன்னா கால் 1/2 இன்ச்சுக்கு தான் இந்த டாட் நம்ம பிடிப்போம். ஸோ அதனால நம்ம கீழே 1/2 இன்ச் எடுக்கணும், மேலே எடுக்கக்கூடாது. ஸோ இதுக்கு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு கீழே 1/2 இன்ச் எடுத்துட்டு ஒரு ஷேப் லைன் ஒன்று போட்டுக்கோங்க. ஸோ கீழே இருந்து ஒரு ஸ்லாண்டிங்ல இருந்தால் தான் அந்த டாட் பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். ஸோ ஷேப்புமே நல்லா இருக்கும். அதனால கீழே இருந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஷேப்பை நம்ம ட்ரா பண்ணிட்டோம். அண்ட் ஹார்மோல் டாட் மார்க் பண்றதுக்கு இங்க எப்படி நம்ம 1.5 இன்ச் எடுத்தோமோ இங்கே வந்து பாத்தீங்கன்னா 2 இன்ச் எடுக்கணும். ஸோ 2 இன்ச் எடுத்துட்டு இந்த ஹார்மோல் வரையும் பொழுது இந்த எக்ஸ்டெண்ட் பண்ண லைனையே டைரக்டா எடுத்துட்டு போயிட்டு ஜாயின் பண்ணக்கூடாது. இந்த ஹார்மோல் வரையறீங்க இல்லையா, அந்த ஹார்மோல் வரையறதுக்கு இந்த 45 டிகிரி சொன்னேன் பாத்தீங்களா, அது வந்து இந்த கர்வோட மிட்ல வரும். இந்த நம்ம ஹார்ம் கர்வ் வரைகிறோம் அதோட மிட். ஸோ இந்த மிட்டை தான் நீங்க பார்க்கணும். ஒரு சிலருக்கு இந்த லைன் டைரக்டா ஜாயிண்ட் ஆகும், ஒரு சிலருக்கு ஜாயிண்ட் ஆகாது. ஸோ நான் சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க எடுத்துட்டு போயிட்டு இந்த லைனே டைரக்டா எடுத்துட்டு போய் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களோட ஹார்மோல் டாட் வந்து மேலே ஏறிக்கும். ஸோ அதனால இந்த ஹார்ம் வரைகிற கர்வோட மிட் எடுத்துட்டு அந்த மிட்டையும் இந்த 2 இன்ச்சையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஹார்மோல் டாட்டோட பாயிண்ட் கிடைச்சிரும். அண்ட் அதுக்கு கீழே 1/2 இன்ச்சு, இதுவுமே நம்ம கால் 1/2 இன்ச்சுக்கு பிடிப்போம். ஸோ அதனால இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்டுக்கு கீழே எடுத்துட்டு இந்த ஷேப்புக்கு ஒரு லைன் ஒன்று போட்டுக்கிறோம். ஸோ இந்த டாட் வந்து இந்த மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணுறோம். இதுவுமே நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து டாட் பிடிப்போம். ஸோ அதனால ஜஸ்ட் பேப்பர்லையோ இல்லை உங்களோட கிளாத்லையோ இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணி ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல மார்க் பண்ணுற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக உங்களுக்கு இந்த பிளவுஸ் வந்து எல்லாருக்குமே மேக்ஸிமம் செட் ஆகும். இந்த மாதிரி நீங்க கட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இது ஸ்டிச் பண்றதுக்கு. ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல இதுக்கான பட்டி அண்ட் ஸ்லீவோட மார்க்கிங் வந்து கொடுக்குறேன். போயிட்டு அதையும் பார்த்து அதுலயுமே உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல அதை கிளியர் பண்றேன். தேங்க்யூ.